நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி 6ஆம் திருமொழி வாரணமாயிரம். இந்த வாரணமாயிரம் நாச்சியார் திருமொழியில் மிகவும் முக்கியமான பாசுரமாக அமைதுங்க. திருப்பாவை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த வாரணமாயிரமும் மிக முக்கியமான பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயனை மணக்கிறதுக்காக, அதாவது பெருமாளை மணக்கறிந்து கொள்வதற்காக தான் கண்ட கனவை தன்னுடைய தோழிக்கு சொல்கிற மாதிரியான கூற்று இங்கே அமையப்பெறுதுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட உயிர் தோழியே, சகல பரிபூரணனான ஸ்ரீமன் நாராயணன் 1000 யானைகள் சூழ்ந்து வருதுங்களாம். யானை 1000 யானைப்படை சூழ பெருமாள் வராராம். அப்படி அவர் வரும்பொழுது வாத்தியங்கள் எல்லாம் முழங்குச்சுங்களாம். எதிரே பொன்மயமான பூர்ண கும்பங்கள் வைத்து நகரம் முழுவதும் தோரண கம்பங்கள்லாம் நாட்ட நான் என்ன பண்ணேன், கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தோழி நாளைக்கு திருமண விழா அன்று முகூர்த்தம் நிர்ணயம் செய்கிறாங்க. அதே மாதிரி பாளைகளோடு, அந்த பாக்கு மரங்களோட பாளைகள்லாம் இருக்குல்ல, தென்னம்பாளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாளைகளோடு கூடிய பாக்கும் மரங்களாகிற அலங்காரங்களை உடைய மணப்பந்தலுக்கு கீழே நரசிம்மன் அப்படிங்கிறவரும், மாதவன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும், கோவிந்தன் அப்படின்னு பல நாமங்களை கொண்ட ஒரு காளையானவர் உள்ள நுழையிற மாதிரி நான் கனா கண்டேன் அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்கிறாங்க. இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் வராங்க. அவங்களாம் பெண்ணை மகளை மனம் முடிக்கிறதுக்காக பேசி அந்த துர்க்கைங்கிற நாத்தனார் இவங்களுக்கு கல்யாண புடவைலாம் உடுத்த சொல்கிறாங்களாம். அவங்க மலர்களையெல்லாம் அவங்களுக்கு சூட்டி விடுறாங்க. அப்படிங்கிற மாதிரியான கனவை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிக்கு சொல்கிறாங்க. இந்த பாசுரங்களை படிக்கிறதுனால திருமணம் நடக்கும். அதே மாதிரி நல்ல குழந்தைங்களை பெற்றெடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறதுங்க. பலனாகவும் நம்ம நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சொல்கிறாங்க. நம்ம பாசுரம் பார்ப்போம். பாசுரம் 556. வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். 557. நாளை வதுவை மனம் என்று நாள் இட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கனா கண்டேன் தோழி நான். 558. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகிழ்வேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 559. நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பனச் சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 560. கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் தாம் எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப் புகுத கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 561. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 562. வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மா களிர் அண்ணான் என் கைப்பற்றி தீவளம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். 563. இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்று ஆவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். பாசுரம் 564. வரிசிலை வாழ்முகத்து என்னைமார் தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன்
அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறி முகந்து அட்ட கணாக்கண்டேன் தோழி நான். பாசுரம் 565. குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணநீர் அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆனைமேல் மஞ்சனம் ஆட்ட கணாக்கண்டேன் தோழி நான். பாசுரம் 566. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வரே. இங்கே ஒவ்வொரு பாசுரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் வந்து என்ன கணா கண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தோழிகிட்ட சொல்கிற மாதிரி அமையுங்க. இந்த பாசுரம் எல்லாமே வந்து திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகிறதுக்காக இந்த பாசுரங்களை படிப்பாங்க. அதே மாதிரி கடைசி பாசுரத்தில் பலன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல மக்களை பெற்று வாழ்வாங்களாம், வாய் நன்மக்களை பெற்று வாழ்வரே அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு பாசுரங்களையும் சொல்கிறாங்கன்னா, தோழி அழகிய வில் போன்ற புருவத்தையும் ஒளி பொருந்திய முகத்தையும் உடையவர்களான எனது தமையன்மார்கள் வந்து அக்னியை நன்றாக ஜொலிக்கச் செய்து அந்த அக்னியின் முன்னே என்னை நிறுத்தி சிங்கம் போன்ற திருமுகம் உடையவனாய் இருக்கக்கூடிய கண்ணபுரானுடைய திருக்கையின் மேலே என்னுடைய கையை வைத்து பொறிகளை அள்ளி பரிமாற நான் கணாக்கண்டேன். அதாவது ஒவ்வொன்றும் அந்த கல்யாண நிகழ்வுகளில் நடக்குங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா சொல்லி அவங்க அதை கணாக்கண்டதாக வந்து அழகாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் அடுத்த பாசுரத்தில் வந்து குங்குமம் ஒப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கு தோழி குங்கும குழம்பை உடம்பெல்லாம் பூசி குளிர்ந்த சந்தனத்தை கணக்க தடவி அங்குள்ள யானையின் மேலே அக்கண்ணபிரானோடு கூடியிருந்து, அதாவது திருமணத்துக்குரிய அலங்காரங்கள் எல்லாத்தையும் வந்து விளங்குகின்ற வீதியிலே வந்து ஊர்வலம் வர்றாங்களாம். ஊர்வலம் வந்து வாசனை நீரினால் திருமஞ்சனம் செய்வதாக நான் வந்து கணா கண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம கடைசி பலசுருதியில் வேயர் குலத்தவரால் புகழப்பட்டவராய் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவனான பெரியாழ்வானுடைய திருமகளான ஆண்டாள் தான் கண்ணனுக்கு வாழ்க்கைப்பட்டதாக கனவு கண்டபடியை குறித்து அருளிச் செய்த இந்த பரிசுத்தமான தமிழ் தொடையான இ10 பாட்டுக்களையும் ஓத வல்லவர்கள் நற்குணங்கள் அமைந்த நல்ல மக்களை பெற்று மகிழ்ச்சியடைவர். அதாவது சாதாரண குழந்தைங்க இல்லைங்களா, அவங்க பெறக்கூடிய மக்கள் வந்து என்ன மக்களாக இருப்பாங்களா, நல்ல குணங்களை உடைய மக்கள் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களா பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த மாசமாக இருக்கிறவங்க இந்த பாசுரங்களையும் நிறைய பாடுவாங்க, நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் இந்த வாரணமாயிரம் பாசுரங்களை பாடி திருமணம் ஆகாதவர்களும் நல்ல குழந்தை வரங்கள் வேணுங்கிறவங்களும் பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இந்த பாடல்களை பாடுங்க. ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.